ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பாஸ்ட் 2ல் சாப்டர் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பாஸ்ட் 2 அப்படிங்கிறது இட்ஸ் கிளாஸ் 7 NCERT மெடிவல் இந்தியாவோட NCERT. ஆர்பாஸ்ட் 1 வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக நான் போட்டிருக்கேன், ஏன்ஷியன்ட் இந்தியா. அதை போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆர்பாஸ் 2 வந்து மெடிவல் இந்தியா. அது ஆர்பாஸ் 3 வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்கும். அது வந்து மாடர்ன் இந்தியாவோடது. ஸோ நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் பெய்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு ஃபார் NCERTs as well as ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி அண்ட் டெஸ்ட் சீரீஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஆன்சர் ரைட்டிங் கோர்சஸ், மென்டரிங் கோர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி படி டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைல்ஸ்குள்ளே ஸ்டடி படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபைல்ஸ்குள்ளே வந்து ஸ்டடி படியில் என்னென்ன கோர்சஸ்லாம் போயிட்டுருக்கு, பெய்ட் கோர்சஸ் PDF அங்கேயே இருக்கும். ஒரு 5 PDF கீழே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். அப்படி சர்ச் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் PDF சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கோட காஸ்ட் வந்து 500 rupees. ஸோ இதில் டோட்டலாக வந்து 10 lessons இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10 lessons இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்து ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் லெசன் டீல் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் லெசனில் எல்லாத்தையுமே வந்து இதில் டீல் பண்ண மாட்டோம் இந்த வீடியோவில், ஜஸ்ட் டெமோ வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், க்ளோஸர் லுக் த சோலாஸ். ஸோ இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்கிற மேலே இருக்கிற கான்செப்ட்ஸ், கீழே இருக்கிற கான்செப்ட்ஸ், அடுத்த லெசன் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 500 rupees பே பண்ணிவிட்டு, கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலிமா பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மேப் வந்து எப்பவுமே படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யார் டைமில் வேறு யார் கண்டெம்ப்ரரி ரூலர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். இப்போ சோழர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ இது ஃபுல்லாக வந்து சோலாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் வந்து இங்கே பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உறையூர், ஸோ காவேரி டெல்டா தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா. உறையூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை. ஸோ கீழே வந்து பாண்டியாஸ் இருந்தாங்க. அப்புறம் இங்கே கங்காவதி, அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே காக்காத்தியாஸ் இருந்தாங்க, காக்காத்தியா ரூல் இருந்தது இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாளுக்கியாஸ் இருந்தாங்க. ஸோ இந்த வெஸ்ட் சைடில் வந்து சாளுக்கியாஸ் இருந்தாங்க, அந்த விக்ரமாதித்யா 6. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூலர்ஸ் வந்து அட் அ டைமில் இவங்க எல்லாமே லைக் கண்டெம்ப்ரரிஸாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரம் உறையூர் டு தஞ்சாவூர், ஸோ எப்படி வந்து ஃப்ரம் உறையூர் டு தஞ்சாவூர் வரைக்கும் போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஹவு டிட் த சோலாஸ் ரைஸ் டு பவர்? A minor chiefly family known as the Uraiyur held power in the Kaveri Delta. ஸோ காவேரி டெல்டானா காவேரி சுற்றி இருக்கிற இடங்கள். ஸோ இந்த இடம்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த காவேரி ரிவர் இங்கே இருக்குது. இந்த இடத்த சுற்றி இருக்கிறதுலாம் வந்து முட்டரையார் அப்படிங்கிற ஒரு சீஃப்லி ஃபேமிலி, ஒரு சீஃப் இருப்பார். ஸோ அவர் வந்து காலங்காலமாக ரூல் பண்ணிட்டுருக்காரு. இந்த முட்டரையார் வந்து யாருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லவா கிங்கடியில் இருந்தாங்க. ஸோ பல்லவாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கீழே இவர் ஒரு சீஃபாக இருந்தார் ஆஃப் காஞ்சிபுரம். ஸோ பல்லவாஸோட கேபிட்டல் வந்து காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் நம்ம இதில் பார்த்துட்டோம், இங்கே இருக்குன்னு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் காஞ்சி. ஸோ இங்கே பல்லவாஸ் இருந்தாங்க, அது கீழே இவர் ஒரு சீஃபாக இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தார், முட்டரையார். ஸோ விஜயாலயா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் சோலா எம்பையரை வந்து கண்டுபிடிச்சவர். ஸோ விஜயாலயா who belonged to the ancient chiefly family of the Cholas from Uraiyur. ஸோ விஜயாலயா வந்து உறையூரை சார்ந்தவர். இவங்களும் வந்து ஒன் ஆஃப் தி சீஃப்ஸ் தான். எப்படி முட்டரையார் வந்து ஒரு சீஃபோ அதே மாதிரி தான் இவங்களும். captured the delta from Uraiyur in the middle of the 9th century. ஸோ 9th century 800s பாதி. ஸோ 850 அந்த டைமில் வந்து முட்டரையார்ட்டேருந்து அந்த இடத்த காவேரி டெல்டாவை பிடிக்கிறாரு. ஹி பில்ட் த டவுன் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் டெம்பிள் ஃபார் காடஸ். ஸோ தஞ்சாவூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, இங்கே தான் டவுன். தஞ்சாவூர் கட்டுறது யார் அப்படின்னா விஜயாலயா தான் கட்டுறாரு. அண்ட் அங்கே வந்து காடஸ்க்கும் வந்து ஒரு டெம்பிள் கட்டுறாரு. நிஷும்பா சுதினி அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து ஒரு டெம்பிள் கட்டுறாரு. ஸோ த சக்ஸஸர்ஸ் ஆஃப் விஜயாலயா கான்கர்ட் நேபரிங் ஏரியாஸ் அண்ட் த கிங்டம் க்ரூ இன் சைஸ் அண்ட் பவர். ஸோ இவரோட விஜயாலயாவுக்கு அடுத்த வந்த பையன், அவங்களோட கிராண்ட்சன், அந்த மாதிரி வந்து அந்த லீனேஜ் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைஸில் வந்து வளருது. சாரி கைஸ், 1 second. ஸோ ஸ்லோவாக வந்து இவங்களோட கிங்டம் சைஸில் வந்து வளருது.
ஓகே, க்ரோ இன் சைஸ் அண்ட் பார்லையும் வந்து வளர்கிறாங்க. ஸோ த பாண்டியன் அண்ட் த பல்லவா டெரிட்டரிஸ் டு த சவுத் அண்ட் நார்த், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சவுத்தில் வந்து பாண்டியாஸ் இருந்தாங்க அப்படின்னு. அண்ட் ஆல்ரெடி நார்த்தில் வந்து காஞ்சியில் வந்து பல்லவாஸ் இருந்திருப்பாங்க. ஸோ நார்த்தில் வந்து பல்லவா, சவுத்தில் வந்து பாண்டியாஸ் இருந்தாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த பாண்டியன் அண்ட் த பல்லவா டெரிட்டரிஸ் டு த சவுத் அண்ட் நார்த் வேர் மேட் பார்ட் டு திஸ் கிங்டம். ஸோ இப்போ இது வந்து சோலா கடியில் வந்துருச்சு. பல்லவர்களோட டெரிட்டரியும் பாண்டியர்களோட டெரிட்டரியும் வந்து சோலா கடியில் வந்துடுது. ஏன்னா பவர்ஃபுல் ஆகிடுறாங்க. விஜயாலயக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ரூலர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜா 1. ஸோ ராஜராஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தான் இது. கன்சிடர்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோலா ரூலர், பிகேம் த கிங் இன் 1985. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானவர் யார் சோழர்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜா 1 தான். ஸோ இவர் வந்து 1985 வந்து கிங் ஆகிறாரு. அண்ட் எக்ஸ்பேண்டட் கண்ட்ரோல் ஓவர் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ். ஸோ நிறைய அந்த இடத்துலலாம் நிறைய அப்புறம் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ கிட்ட இருக்கிற அட்ஜாயினிங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து இவரோட சோழர்கள் இடத்துக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வராரு. ஹீ ஆல்சோ ரீஆர்கனைஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த எம்பையர். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக மாற்றுறாரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சென்ஸ் வந்து முன்னாடி வந்து என்னென்னலாம் இருந்துச்சோ இப்போ ரூலிங் கெப்பாசிட்டியில் இவருனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே மாற்றினார். அண்ட் ராஜராஜா சன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜேந்திர 1. ஸோ ராஜேந்திர 1 தான் வந்து ராஜராஜாவோட பையன். கண்டினியூட் ஹிஸ் பாலிசிஸ் அண்ட் ஈவன் ரேடட் த கங்கா வேலி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பா பண்ண மாதிரியே ராஜராஜா 1 பண்ண மாதிரியே ராஜேந்திர 1 வந்து அவங்க அப்பாவோட பாலிசிஸ் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. அண்ட் கங்கா வேலி இருக்கும் இல்லையா, மேலே கங்கா வேலி இருக்கும் இல்லையா, ஸோ கங்கா ரிவர். ஸோ அங்கே வந்து நிறைய ரெய்டு போகிறாரு. ஸோ வந்து அங்கே என்னென்ன இடத்துல கேப்சர் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு வரலான்னு போகிறாரு. ஸ்ரீலங்கா அண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டெவலப்பிங் அ நேவி ஃபார் தீஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ். ஸோ இந்த கங்கா வேலி மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் போகிறாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் போகிறாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த ரிவரை தாண்டி தான் போகணும். கடலை தாண்டி தான் போகணும். ஸோ பே ஆஃப் பெங்காலை தாண்டி தான் அந்த சைடு போகணும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு. ஸோ இங்கே வந்து நேவி வேணும். ஸோ அந்த நேவி வந்து உருவாக்கணும் ஆர்மியோட. ஸோ அதெல்லாமே உருவாக்குனது வந்து ராஜேந்திர 1. ஸோ இவங்களோட டைமில் வந்து டெம்பிள்ஸை பற்றி ரொம்ப பேசுவாங்க, ஸ்ப்ளெண்டட் டெம்பிள்ஸ் அண்ட் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸை பற்றி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பிக் டெம்பிள்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் போயிருக்கேன். ஸோ அங்கே வந்து ஆர்கிடெக்சர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் கங்கை கொண்ட சோழபுரமும் வந்து கிட்டேயே இருக்குது, பிக் டெம்பிள் கிட்டேயே இருக்குது. ஸோ இங்கே டெம்பிள், இங்கேயும் டெம்பிள் இருக்குது. பில்ட் பை ராஜராஜா 1 அண்ட் ராஜேந்திரா ஆர் ஆர்கிடெக்சரல். ஸோ ராஜராஜா 1 அவங்களோட பையன் ராஜேந்திராவும் வந்து டெம்பிள்ஸ் கட்டுறாங்க. ஸோ இது வந்து ஆர்கிடெக்சரல் மாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கல்ப்சரல் மாவல்ஸ், உள்ளே இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸும் வெளியில் இருக்கிற ஆர்கிடெக்சரும் ரொம்ப வந்து ஒரு புதுமை வாய்ந்ததாக இருந்தது. சோலா டெம்பிள்ஸ் ஆஃபன் பிகேம் த நியூக்ளியர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். நியூக்ளியர் அப்படின்னா இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் தான் வந்து ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நியூக்ளியஸ் தான் எது அப்படிங்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பிள்ஸுங்கிறாங்க. ஸோ அதை சுற்றி தான் வந்து வாழ்வாதாரமே அடுத்து மக்களோடது இருக்குது. ஸோ விச் க்ரூ அரவுண்ட் தெம். தீஸ் வேர் சென்டர்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன். ஸோ டெம்பிள் இருக்குன்னா அதை சுற்றி வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க, நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு மக்கள் வருவாங்க. ஸோ இப்போ இது பொம்மைகள்லாம் ரொம்ப, தஞ்சாவூர் பொம்மைலாம் ரொம்ப ஃபேமஸ், தலையாட்டி பொம்மை. ஸோ அதெல்லாம் வந்து கிராஃப்ட் தான். ஸோ டெம்பிள்ஸ் வேர் ஆல்சோ என்டோட் வித் லேண்ட் பை ரூலர்ஸ் as well as பை அதர்ஸ். ஸோ டெம்பிள் கிட்ட இருக்கிற லேண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லேண்டை வந்து ரூலர்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மக்களும் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த லேண்ட் வந்து அந்த லேண்டோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ த ப்ரொடியூஸ் ஆஃப் திஸ் land went into maintaining all the specialists who worked at the temple. ஸோ இந்த லேண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிளை சுற்றி லேண்ட் இருக்குன்னா அங்கே ஆப்வியஸாக அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் மூலிமா வர காசு வந்து டெம்பிள்கே போயிடும். எப்படின்னா அங்கே ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் டெம்பிளில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் வெரி ஆஃபன் வந்து இவங்க டெம்பிள் கிட்டேயே தான் வாழ்வாங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஸ்ட்டுக்கு போயிடும், கார்லண்ட் மேக்கர்ஸ்க்கு போகும், குக்ஸ்க்கு போகும், ஸ்வீப்பர்ஸ்க்கு, மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ், இவங்க எல்லாமே டெம்பிள் சார்ந்தவங்க தான். ஸோ அந்த காசு எல்லாமே இந்த ப்ரொடியூஸ்லேருந்து வர காசு எல்லாமே இவங்களுக்கே போயிடும். In other words, temple were not only places of worship, they were the hub of economic, social and cultural life. So இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டெம்பிள் வந்து ஃபார் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்னு மட்டுமே வந்து அந்த காலத்தில் இல்லை. ஸோ வந்து அதை சுற்றி வந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், சோஷியல் லைஃப் அதை நம்பி தான் இருந்தது. கல்ச்சுரல் லைஃப், ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், ஆர்ட், இது எல்லாமே வந்து அதை சுற்றி தான் இருந்தது.
So amongst the crafts associated with temples, the making of bronze images was the most distinctive. So craft workன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஸில் பண்ணுவாங்க இல்லையா இமேஜஸ், அதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னாங்க. ஸோ சோலா பிரான்ஸ் இமேஜஸ் ஆர் கன்சிடர்ட் அமாங்ஸ்ட் த ஃபைனஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ உலகத்துலேயே வந்து ரொம்ப ஃபைனான ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் வந்து இங்கே சோலா எம்பையரில் பண்ண bronze sculptures தான். So while most images were of deities, sometimes images were made of devotees as well. ஸோ நிறைய இமேஜஸ் வந்து கடவுள் இதில் கடவுள் மாதிரி பண்ணுவாங்க, சில இமேஜஸ் வந்து டிவோட்டீஸ். ஸோ இப்போ டிவோட்டீஸ் அப்படின்னா கடவுளை கும்பிடுறவங்க, அவங்க மேலேயும் வந்து லைக் அவங்கள மாதிரியும் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலாவோட டைமில் ஸோ மெனி ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த சோலா were மேட் பாசிபிள் த்ரூ நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் நிறைய புது வகையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ மேப் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட்டீஸ் தட் ரிவர் காவேரி பிரான்ச்சஸ் ஆஃப் இன்டு செவரல் ஸ்மால் சேனல்ஸ் பிஃபோர் எம்ப்டிங் இன்டு த பே ஆஃப் பெங்கால். ஸோ ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா காவேரி இங்கே இருக்குது அப்படின்னா எம்டி ஆகும்போது அது நிறையா பிரியும். So these channels overflow frequently, depositing fertile soil on the bank. So river கிட்ட வந்து soil ரொம்ப ஃபர்டைலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற சில்ட் எல்லாமே வந்து ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது வெளியில் வந்து படியும். ஸோ வாட்டர் ஃப்ரம் த சேனல்ஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த நெசசரி மாய்ஸ்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர், பர்டிகுலர்லி கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ரைஸ் கல்டிவேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதுலேருந்து வர மாய்ஸ்சரும் தண்ணியும் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. Although agriculture had developed earlier in other parts of Tamil Nadu, it was only from the 5th or 6th century that this area was opened up for large-scale cultivation. ஸோ தமிழ்நாடுல வந்து மிச்ச இடங்கள்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக 5th 6th சென்ச்சுரி பக்கம் தான், ஐ மீன் இந்த 500s இந்த 400s அந்த டைமில் தான் வந்து இந்த ஏரியாவை லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷனுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஹேட் டு பி கிளியர்ட் இன் சம் ரீஜன். ஸோ நிறைய ரீஜனில் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணாங்க, அப்போ தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். லேண்டை வந்து லெவல் பண்ணாங்க சில ஏரியாஸில், ஏன்னா கரடுமுரடாக இருக்கும். டெல்டா ரீஜனில் பார்த்திங்கன்னா டெல்டா வந்து அந்த ரிவர் எம்டி ஆகும் இல்லையா, அந்த ரீஜன் கடலில் எம்டி ஆகிற ரீஜன் வந்து எம்பேங்க்மெண்ட்ஸ் ஹேட் டு பி பில்ட். எம்பேங்க்மெண்ட்ஸ்னால் வந்து தண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரிவர்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் மழை வரப்போலாம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வால் கட்டணும், எம்பேங்க்மெண்ட்ஸ், தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ எம்பேங்க்மெண்ட்ஸ் கட்டினாங்க டு பி பில்ட் டு ப்ரிவென்ட் ஃப்ளட்டிங் அண்ட் கெனல்ஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ கெனல்ஸ் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு ரிவர் போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஒரு கெனல் கட்டி அந்த ரிவர்லேருந்து தண்ணியை வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது வந்து இங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னா அங்கே அப்படியே தண்ணி வந்து விட்டுருவாங்க. ஸோ அது கெனல்ஸ் வந்து நிறையா கட்ட வேண்டியது இருந்துச்சு. அண்ட் டு கேரி வாட்டர் டு த ஃபீல்ட்ஸ் இன் மெனி ஏரியாஸ் 2 crops were grown in a year. ஸோ நிறைய ஏரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியும் நல்லா இருந்தது, கிளைமேட்டும் நல்லா இருந்தது, அதனால் 2 crop வளர்த்துனாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு crop வளர்த்துறதே பெருசு, பட் 2 வளர்த்துனாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லூயிஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்லூயிஸ் கேட். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சிருக்கலாம். ஸோ காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லூயிஸ் கேட் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்லூயிஸ் கேட்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லேடர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா தண்ணியோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தண்ணி எப்படி திறந்து விடணும், எப்படி இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கேட். ஸோ the 9th century sluice gate in Tamil Nadu, இதுதான் இது. It regulated the outflow of water from a tank into the channels that irrigated the fields. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுலேருந்து தண்ணி எவ்வளோ போகணும் ஃபீல்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இதை மெஷர் பண்ணி தான் வெளியில் விடுவாங்க. The sluice gate is traditionally a wood or metal barrier which is commonly used to control water levels and flow rates in rivers and canals. ஸோ இது வந்து உட்லேயும் இருக்கலாம், இது வந்து மெட்டல்லையும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இன் மெனி கேசஸ் இட் வாஸ் நெசசரி டு வாட்டர் கிராப்ஸ் ஆர்டிஃபிஷியலி. ஏன்னா நிறையா கிராப்ஸ்க்கு வந்து தண்ணி வந்து ஆர்டிஃபிஷியலாக தேவைப்படும் இருக்கிறத விட. ஸோ வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் were used for irrigation. நிறைய மெத்தட்ஸ் வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன் சம் ஏரியாஸ் வெல்ஸ் were dug. ஸோ ஆர்டிஃபிஷியலாக தண்ணி வேணும் அப்படின்னா கிணறு வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன் அதர் பிளேசஸில் வந்து டேங்க்ஸ் வந்து கட்டிடுவாங்க, were constructed to collect rain water. ஸோ ரிமெம்பர் தட் இரிகேஷன் ஒர்க்ஸ் ரிக்வயர் பிளானிங். ஸோ இரிகேஷன் அப்படின்னா வந்து பிளான் பண்ணும் ஃபஸ்ட்டு, தண்ணி எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது, டேங்க்லையா வெள்ளிலையா இல்லை கெனல்ஸ்லேருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்கனைசிங் லேபர். ஸோ லேபர் தேவை, நீங்கள் அக்ரிகல்ச்சர்னாவே லேபர் இன்டென்சிவ் தான். ரிசோர்ஸஸ் தேவை, நிறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். இப்போ கெனல் ஒன்று கட்டணும் அப்படின்னா ஈஸி கிடையாது, அவளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவை, லேபர் தேவை. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். கெனல் வந்து நாளைக்கு பாலாயிடக்கூடாது, சரிங்களா. அண்ட் டிசைடிங் ஆன் ஹவு வாட்டர் இஸ் டு பி ஷேர். ஸோ ஒரு இப்போ தண்ணி விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் பிரச்சனை வரக்கூடாது. அந்த இடத்துலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கும் எப்படி தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி
அப்படிங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் பிளானிங் தேவை அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நியூ ரூலர்ஸ் as well as the people living in villages took an active interest in these activities. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ரூலர்ஸ்க்கும் சரி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி. ஸோ அதனால் இதில் எல்லாருமே இதில் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் எடுத்தனால தான் இதை வந்து பண்ண முடிஞ்சு, அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. ஸோ சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவ் வாஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைஸ்ட்? செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் பெசன்ஸ் நோன் அஸ் ஊர் அப்படின்னா வந்து பெசன்ஸு. ஸோ இங்கே பெசன்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வச்சுருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க. ஸோ வந்து இதை வந்து ஊர்னு சொல்லுவாங்க. பிகேம் ப்ராஸ்பரஸ் வித் த ஸ்ப்ரெட் ஆஃப் இரிகேஷன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து இரிகேஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போ வந்து பெசன்ஸ் நல்லாவே வாழ ஆரம்பித்தாங்க. குரூப்ஸ் ஆஃப் சச் வில்லேஜஸ் ஃபார்ம்டு லார்ஜர் யூனிட்ஸ் கால் நாடு. இப்போ இது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கெல்லாம் பெசன்ஸ் இருப்பாங்க, இங்கே ஒரு ஊர் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா போக 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 எல்லாருமே வந்து பெசன்ட் ஃபேமிலி. ஸோ இது வந்து நாடு அப்படின்னு ஆச்சு, நாடு. ஸோ த வில்லேஜ் கவுன்சில் அண்ட் நாடு பெர்ஃபார்ம்ட் செவரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு வில்லேஜ், இது ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறப்போ வில்லேஜ் கவுன்சில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முழுசும் சேர்ந்து ஒரு நாடு. ஸோ இவங்க எல்லாமே கவுன்சில்ஸாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, இன்க்ளூடிங் டிஸ்பென்சிங் ஜஸ்டிஸ் அண்ட் கலெக்டிங் டேக்ஸஸ். ஸோ இவங்க வந்து இந்த வில்லேஜ் கவுன்சிலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ ஜஸ்டிஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த வேலை எல்லாமே பண்ணியிருக்காங்க. So rich peasants of the Vellala caste exercised considerable control over the affairs of Nadu. ஸோ பணக்கார பெசன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட்டை சார்ந்தவங்க. எந்த காஸ்ட் அப்படின்னா வெள்ளால காஸ்ட். exercised considerable control over the affairs of Nadu under the supervision of central Chola government. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸோ இப்படி இரிகேஷன் வரும்போது ஒரு காஸ்ட் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூஸ் பண்ணி நமக்கு பணக்காரங்க ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனவங்க தான் இந்த வெள்ளால காஸ்ட். சரிங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் ஆயிருப்பாங்க. பட் இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணனால என்ன ஆகுதுன்னா லேடரில் இவங்க மேலே வராங்க. ஸோ பணம் வரவும் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓகே நம்ம பவரையும் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேடரில் மேலே வர அந்த நாடுன்னு ஒரு இது இருக்குல்லையா, நம்ம குரூப் ஆஃப் வில்லேஜஸ் பார்த்து இல்லையா. ஸோ அங்கே வந்து அஃபேர்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க, சூப்பர்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மேலே வந்து சோலா கவர்மெண்ட் இருக்கும், சோலாவோட ரூலர் இருப்பார் மேலே, அவங்களுக்கு கீழே வந்து இவங்க சூப்பர்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த சோலா கிங்ஸ் கேவ் சம் ரிச் லேண்ட் ஓனர்ஸ் டைட்டில்ஸ் லைக். ஸோ நிறைய ரிச்சான பெசன்ஸ்லாம் இருப்பாங்க லேண்ட் ஓனர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சோலா கிங்ஸே டைட்டில் கொடுக்குறாங்க, இந்த டைட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மூவ் இன் த வேலன் அப்படிங்கன்னா வேலன் ஆர் அ பெசன்ட் சர்விங் 3 கிங்ஸ். 3 கிங்ஸை வந்து சர்வ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இவரோட லேண்டில் விளையிறது 3 கிங்கோட வயிற்று நிரப்புது அந்த மாதிரி. ஸோ அரையார் அப்படிங்கிறவர் வந்து சீஃப். உங்களுக்கு வந்து நான் சீஃப்னு பட்டம் தரேன், ஸோ அரையார் அப்படிங்கிறாங்க. எக்ஸெட்ரா as markers of respect and entrusted them with important offices of the state at the center. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூலர்ஸ் இந்த டைட்டில்ஸ் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இட் வாஸ் அ ரெஸ்பெக்ட். டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. அண்ட் இவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸஸும் கொடுக்குறாங்க, இந்த ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்குறாங்க. சரிங்களா, அண்ட் இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து இது எல்லாமே ஒரு கொஸ்டினும் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்குறாங்க, இல்லை சோலா வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் எடுத்து எழுதலாம். ஃப்ரம் உறையூர் டு தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி இது ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே கவர் பண்ணிடலாம். ஸோ இதை விட்டு வெளியில் பெருசாக எதுவும் சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் எக்ஸாமில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கேட்கும் போது அந்த போர்ஷன் நீங்கள் இந்த புக்லேருந்தே கவர் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டான புக்ஸ் எல்லாம் எடுத்து இப்போது மெடிவல் இந்தியாவில் சோலாவை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சதீஷ் சந்திரா புக் எடுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்லேயும் வந்து ஒரு கான்செப்ட்ஸை கவர் பண்ணி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் உங்களோட போர்ஷன்ஸ்லேருந்து. ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்லேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ எங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லை நார்மல் GS ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அதுக்கு தனியாக கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ டைப்ஸ் ஆஃப் லேண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா Chola inscriptions mention several categories of land. ஸோ இதில் என்னென்னா வேலன் வாகை அப்படிங்கிறது நான் பிராமணர்களுக்கு கொடுக்குற லேண்டு. ஸோ நான் பிராமணர்கள்னால் பிராமணர்கள் இல்லாமல் பெசன்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வேலன் வாகை அப்படிங்கிறது. பிரம்மதேயா அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு கொடுக்குறது, பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூலர்ஸ் வந்து பிராமணர்களுக்கு லேண்டு கிஃப்ட் பண்ணுவாங்க, ஸோ அதான் பிரம்மதேயா. ஷலபாகா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ்க்காக கொடுக்குற லேண்டு, ஸோ அது ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேவதானா ஆர் திருநாமட்டு கனி அப்படிங்கிறது டெம்பிள்ஸ்க்கு கொடுக்க, தானா அப்படிங்கிறது தானம் கொடுக்கறது. ஸோ தேவதானா அப்படிங்கிறது லேண்ட் கிஃப்ட் டு டெம்பிள்ஸ். திருநா மாட்டு கனி
அதுக்கப்புறம் பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டியூஷன், ஜெயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற லேண்டு தான் வந்து பள்ளிச்சந்தம். So we have seen that Brahmanas often receive land grants of Brahmadeya. So rulers கிட்டேருந்து Brahmadeya land வாங்கிடுவாங்க. As a result, large number of Brahmana settlement emerged in the Kaveri Valley. So இந்த மாதிரி தான் காவேரி வேலி கிட்ட வந்து பிராமணர்களோட செட்டில்மெண்ட்ஸ் நிறையா வருது சவுத் இந்தியாவில். ஸோ ஈச் Brahmadeya was looked after by assembly or sabha. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேண்டுங்கிறது குட்டி கிடையாது, பெரிய லேண்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் நிறையா பிராமணர்கள் வாழுவாங்க. ஸோ இந்த லேண்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறதுக்கு சபா ஒன்று உருவாக்குவாங்க இவங்க பிராமணஸ்லாம் சேர்ந்து, ஆஃப் prominent Brahmana landholders. These assemblies worked very efficiently. நல்லா ஒர்க் ஆகும், என்னென்ன நம்ம இடத்துக்கு பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க. So the decisions were recorded in detail in inscription, often on the stone walls of temple. ஸோ இந்த பிராமண லேண்டுனா ஆப்வியஸாக அங்கே டெம்பிள் இருக்கும், அதுக்கு தான் பிராமணர்களே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டெம்பிள் வாலில் வந்து என்னென்ன டெசிஷன்ஸ்லாம் இவங்க எடுத்தாங்க, ஸோ இந்த லேண்டுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்களோ அதெல்லாம் அங்கே வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அசோசியேஷன்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் known as நகரம்ஸ் ஆல்சோ ஒகேஷ்னலி பெர்ஃபார்ம்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் டவுன்ஸ். டவுனுக்கு வந்தீங்க அப்படின்னா மர்ச்சன்ட்ஸு ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட அசோசியேஷன் தான் நகரம்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து டவுனில் என்னென்னலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணுமோ இவங்க சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் உத்திரமேரூர், ஸோ இன் செங்கல்பட் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஸோ உத்திரமேரூர் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த வே இன் விச் த சபா வாஸ் ஆர்கனைஸ். ஸோ எப்படி வந்து ஒரு சபா ஆர்கனைஸ் ஆச்சு மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்லி இந்த செங்கல்பட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ த சபா ஹேட் செப்பரேட் கமிட்டி. ஸோ இந்த சபாக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கமிட்டி இருக்கும். இப்போ வந்து இரிகேஷனுக்கு, லேண்டுக்கு, அந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் இருக்கும். டு லுக் ஆஃப்டர் இரிகேஷன் ஒர்க்ஸ், கார்டனுக்கு, டெம்பிளுக்கு, இப்போ டெம்பிள் கமிட்டி, கார்டன் கமிட்டி, இரிகேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். ஸோ நேம்ஸ் ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் கமிட்டிஸ் வேர் ரிட்டன் ஆன் அ ஸ்மால் டிக்கெட் ஆஃப் பாம் லீஃப். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கார்டன் கமிட்டிக்குள்ளே சில மக்கள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாரெல்லாம் மெம்பராக இருக்க விரும்புகிறாங்களோ அவங்க நேமை வந்து ஒரு பாம் லீஃபில் எழுதிடுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த பாம் லீஃப் அந்த டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு பானைக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ ஒரு சின்ன பையன் போய் என்ன பண்ணுவான்னா, அதில் இருக்கிற இவ்வளோ 10 டிக்கெட் எடுப்பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 டிக்கெட் எடுக்கிறான்னா அதில் 10 டிக்கெட்டில் வந்திருக்கிறவங்க பேரெல்லாம் ஒரு கமிட்டிக்குள்ளே மெம்பராக போட்டு விட்ருவாங்க. ஸோ யங் பாய் வாஸ் ஆஸ்க்ட் டு டேக் அவுட் டிக்கெட்ஸ் 1 by 1 ஃபார் ஈச் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டின்னு சொல்லி இதில் ஒரு 10 எடு, இந்த கமிட்டியில் 10 எடு அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் மெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹூ குட் பி அ மெம்பர் ஆஃப் த சபா, த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், இப்படி தான் எழுதி இருந்துச்சாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தோஸ் ஹூ விஷ் டு பிகம் த மெம்பர் ஆஃப் த சபா ஷுட் பி ஓனர்ஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் விச் லேண்ட் ரெவன்யூ இஸ் கலெக்டட். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஓனராக இருக்கணும், மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு லேண்டுக்கு ஓனராக இருக்கணும். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், அவங்க ஏஜ் வந்து 35லேருந்து 70 இருக்கணும். அண்ட் வந்து வேதாஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேதாஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி நான் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலே எடுத்துட்டேன், சரிங்களா. ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ தே ஷுட் பி வெல் வர்ஸ்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் அண்ட் ஹானஸ்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்லேருந்து என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஹானஸ்ட்டாக இருக்கணும். So if anyone has to be a member of any committee in the last 3 years, has been a member of any committee in the last 3 years, he cannot become a member of another committee. ஸோ கடந்த 3 வருஷத்தில் வந்து ஒரு கமிட்டியில் மெம்பராக இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களால அந்த கமிட்டியில் மெம்பராக இருக்க முடியாது. ஸோ anyone who has not submitted his, ஸோ இன்னொரு கமிட்டியில் மெம்பராக இருக்க முடியாது. இன்னொரு கமிட்டிக்கு போயிட்டார் அப்படின்னு இந்த கமிட்டியில் நடக்கிறதுல அந்த கமிட்டியில் சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி. ஸோ anyone who has not submitted his accounts and those of his relatives cannot contest the elections. ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படின்னா அந்த பானைக்குள்ளே போட்டு எடுக்கிறது தான். ஸோ அவங்களோட லைக் அக்கௌண்ட்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, டேக்ஸ் கட்டினாங்களா இல்லையா, இந்த மாதிரி அவங்களது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸும் சேர்த்து வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க எலெக்ஷனில் வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. Do you think women participated in these assemblies? In your view, where are lotteries useful in choosing members of committees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்து பிள்ளையாஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. பிள்ளையாஸை வந்து பிராமணர்கள் வந்து அவுட்காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணதாகவும், ஸோ அவங்க எப்படி அந்த வில்லேஜ்லலாம் வாழ்ந்தாங்க, ஸோ அவங்களோட நடை, உடை, பாவனை, அக்ரேரியன் லேபர்ஸ் எப்படி இருந்தாங்க, குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு சும்மா அவங்கள பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் ரீட் பண்ணிடுறேன் ஸ்பீடாக, நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அடனூர் வாஸ் அ ஸ்மால் ஹேம்லெட் ஆஃப் பிள்ளையாஸ். ஹேம்லெட் அப்படின்னா வில்லேஜை விட ஒரு குட்டி யூனிட்.
a name used for social group considered outcast by the Brahmanas. வெள்ளாளாசு இவங்களை அவுட்காஸ்ட்டாக நினச்சாங்க. Started with small huts under old thatches and inhabited by agrarian laborers engaged in menial occupations. ஸோ குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த thresholds of the huts covered with strips of leather, little chickens moved about in groups. ஸோ கோழிகள் வளர்த்துனதாகவும் சில்ட்ரன் வந்து டார்க்காக இருந்ததாகவும் அண்ட் வந்து பிரேஸ்லெட் அவங்க கையில் வந்து அயன் பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் குட்டி குட்டி பப்பீஸை வந்து தூக்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷேட் ஆஃப் த மருது அர்ஜுனா ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் லேபரர் ஒரு விமன் வந்துட்டு அவங்களோட குழந்தைய வந்து இந்த ஷேடில் வந்து தூங்க வைக்கிறாங்க ஆன் அ ஷீட் ஆஃப் லெதர். தே வேர் மேங்கோ ட்ரீஸ் ஃப்ரம் ஹூஸ் பிரான்ச்சஸ் drums were hanging and under the coconut palms in little hollows on the ground. ஸோ மேங்கோ ட்ரீஸ் இருந்தது, கோகோனட் ட்ரீஸ் இருந்தது அப்படிங்கிறாங்க. டைனி ஹெடட் bitches lay after whelping. So the red crested cocks crowed before dawn calling the brownie புள்ளையார். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேவல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஈவினிங் ஆகும்போது கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு தியர் டேஸ் ஒர்க், ஐ மீன் காலையில் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் எழுப்போம், டைம் ஆகிடுச்சு, பகல் ஆகிடுச்சு, எல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு. அண்ட் பை டே அண்டர் த ஷேட் ஆஃப் த கஞ்சி ட்ரீ ஸ்பெட் த வாய்ஸ் ஆஃப் த வேவி ஹேட் புள்ளையா விமன் சிங்கிங் ஆஸ் தேர் ஹஸ்கிங் பேடி. ஸோ ஹஸ்கிங் பேடினா அந்த நெல் குத்துவாங்க இல்லையா, நெல் குத்தும் போது இந்த விமன் வந்து பாடிட்டே அப்படியே குத்துறாங்க, ஹம் பண்ணிகிட்டே சாங்கை குத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ். அண்ட் புள்ளையா வந்து இந்த பிராமணர்களும் வெள்ளாளரும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான். இதோட ஃபுல்லாக வந்து சோழ அட்மினிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் இதோட லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர். அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, ஒரு பிரசஸ்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புதுசாக இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அரியர், சீஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி ஹைலைட்டில் போயிட்டு ஆர்பாஸ்ட்னு இருக்கும் முன்னாடி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வரும். ஸோ லேண்ட் அண்டர் த சோலாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு. ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் போடுறேன் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல். ஏன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலில் தான் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மாடர்னில் வந்து ரொம்ப ரேர் அப்படி கேட்குறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து கொண்டு வர NCERT புக்ஸில் உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் முக்கியமோ அதெல்லாமே எழுதி உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் போடுறேன். ஸோ இன்ஸ்டாவில் அப்படியே வந்து டெலகிராம்லேயும் நான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து 500 rupees கோர்ஸ். இது இல்லாமல் ஆர்பாஸ் 3, ஆர்பாஸ் 1 ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.